அக்ரூராகமனம் சொன்னாள். நாரத சுவாமி வந்து சொன்னாளா கம்சனிடத்துல, கம்சா வசுதேவர் தேவகி பிறந்த குழந்தைதான் கிருஷ்ணன், இங்க இருந்த குழந்தான் பலராம ரோஹிணிக்கு பிறந்திருக்கான், அவன் மருமான் தான் சொல்லிவிட்டாள். அப்படியானா குழந்தைகளை வதம் பண்ணி பண்ணணும் தீர்மானம் பண்ணினான். அதுக்காக என்ன பண்ணா, பிருந்தாவனத்தில் இருக்காள் சுவாமி, மதுரையிலிருந்து 7 மைல் பிருந்தாவனம். கிருஷ்ணனையும் பலராமனையும் நான் மருமானம் தெரிஞ்சுட்டேன், நீங்க இங்க வரணும், ஒரு பெரிய ஒரு யாகம், தனு யாகம் ஒண்ணு பண்றோம், இதுல நீங்க வந்து கலந்துக்கணும்னு குழந்தைகளை கபட்டமா கூப்பிட்டு வந்து பயில்வான்களோட சண்டை போட சொல்லி கிருஷ்ணராவால வதம் பண்ணி போறதுன்னு தீர்மானம் பண்ணினான். இதுக்கு அழிச்சுட்டு வரதுக்கு நல்ல சரியான மந்திரியா போகணும். அவ குடும்ப விருத்தர் அக்ரூரர் மந்திரி மகாபாகவதர். அவரை சுவாமி என்ன பண்ணினா, கம்சன் என்ன பண்ணினா, ஏகாதியே ஒரு சுத்தோபவாசம் இருந்து ராத்திரி பகவானுக்கு துளசி எடுத்து அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கிற போது கூப்பிட்டு வந்தான் ஆளை விட்டு. இது மாதிரி பிருந்தாவனம் போகணும், சுவாமியை மருமானம் தெரிஞ்சுட்டா நீங்க அழிச்சுன்னு வரணுமான்னு. அவர் என்ன நினைச்சாரா, நான் இத்தனை நாளா ஏகாதசி பண்ணி இருந்த பலம் தான் கம்சனுக்கு இப்படி தோணித்ததுன்னு நினைச்சாரா. சுவாமிக்கு 7 வயசாச்சா, இவர் போய் இன்னும் தரிசனம் பண்ணலையா. இன்னைக்கு கம்சனே இப்படி கம்சோபதாத்தியாகிருத்தமே அத்தியனுகிரகம் அத்தியனுகிரகம் பண்ணிவிட்டானே கம்சன் நாளா. அவன் பரப்டூர்னு தீர்மானம் பண்ணி ஓடி போய் கம்சன் இடத்துல இப்பவே போறேன் ராத்திரியே நாளா. சத்ரு தேசம் ராத்திரி போகக்கூடாது, காலம்பர போன்னு விட்டாளாம். அக்ரூருக்கு அந்த ராத்திரி பிரளய கால ராத்திரியா இருந்துதான். தாம்ராத்திரி நாள் பிரளய கால ராத்திரி அல்லது ராசக்கிரீடைக்கு பகவான் வர வச்சுக்கின்ற பிரம்மராத்திரியா இருந்துதான். அக்ரூரோபிஜதாம் மதுபுர்யாம் மஹாமதி உஷித்வாரதமாஸ்தாய பிரயயோனந்த கோகுலம். உதயத்துக்கு கம்சன் ஏறிண்டு போற தேரு, அவங்க ஏறிண்டு போற குதிரைகளை கொடுத்து போச்சோன்னானா. 7 மைல் அங்கிருந்து எப்ப போச்சுன்னா, கோகுலம் பிராப்த சூரியஸ்தாஸ்தங்கதோ நிருபா. அஸ்தமனத்துக்கு போச்சான். 7 மைல் ராஜாஸ்வம். என்ன காரணம்னா, உதய காலத்துக்கு பரப்பிட்ட ராஜன் அவனுடைய குதிரை தேரு அஸ்வசாஸ்திரம் படிச்ச அக்ரூர் ஓட்டி 30 நாள் போகுமா. 7 மைல் நாள் கம்சனுடைய ராஜவீதி தாண்டதே கடுவாளத்தை மேல போட்டுட்டாளாம். கோபாலன் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாளாம் அக்ரூரர். ஏகாதசி உபவாசம் இருந்து துவாதசி பாரணம் பண்ணாம இருக்கிற போது என் பிரபுவை தரிசனம் பண்ண என்ன கம்சன் அனுப்பிச்சானே, நான் என்ன பாக்கியம் பண்ணினேன். கிம்மயா சரிதம் பத்ரம் கிந்தப்தம் பரமம் தபா கிம்வாதாப்யர்ஹதே தத்தம் யத்ரக்ஷாமி அத்ய கேசவம். இப்படி ஸ்தோத்திரம் பண்ணினாளாம். இவர் ஸ்தோத்திரம் பண்ற போது குதிரைகளும் கேட்டு நிற்குமாம். ராமாவதாரத்துல கங்கை கரையில காட்டுல கொண்டு வந்து விட்ட குதிரைகளாம். இப்ப காட்டுல இருந்து நகரத்துக்கு அழிச்சு போறதுக்காக வந்திருக்காம். கங்கை கரையில விட்டுட்டு வந்த சுமந்தரை இப்ப அக்ரூரா வந்திருக்காராம் காட்டுல இருந்து நகரத்துக்கு அழிச்சுன்னு வரத்துக்கு. அப்போ பரதன் ஓட்ட ஆரம்பிச்சுட்டான். சுவாமி திரும்பி வந்ததே கிடைக்கல சுமந்திரனுக்கு. இந்த அவதாரத்திலேயாவது ஓட்டின்னு வந்து உண்ணன் காட்டுல இருந்து பிருந்தாவனத்திலிருந்து மதுரைக்கு ஓட்டின்னு வர வந்திருக்காள். சுவாமி ஸ்தோத்திரம் பண்ற போது குதிரைகள் கேட்டுக்கிட்டு கண்ணு கண்ணீருமா நிற்கிறதா. 1 மணி 2 மணி அக்ரூரன் கண்ணால ஜலத்தை கொட்டி கஞ்சலத்தை தொடச்சுன்னு பார்த்தா குதிரை நிற்கிறது. தொட்டா 4 அடி நடக்கிறது. ஸ்தோத்திரம் பண்ணா மறுபடியும் நிற்கிறது. இப்படி நின்று ரதேன கோகுலம் பிராப்தா சூரியஸ்தங்கதோ நிருபா. சாயங்காலமாச்சு, அஸ்தமனமாச்சு நாள். அதனால சுக்காச்சாரியால் என்ன சொன்னால், ராஜன்னு அக்ரூரனுடைய மனசு சுவாமியை காலம்பர ஸ்தோத்திரம் பண்ற போதே போயிடுது. சுவாமிகிட்ட இந்த சரீரம் தேரோட போனதுதான் சாயந்திரம். ரதேன கோகுலம் பிராப்தா சூரியஸ்தங்கதோ நிருபா. பட்டத்திரி சொன்னாள், திரக்ஷாமி வேதசதகீத கதிம் புமாம்சம் ஸ்மக்ஷ்யாமி கிம் ஸ்விதபிநாம பரிஷ்வஜேயம் கிம் வக்ஷ்யதே சகலுமாம் கொனு வீட்சிதஸ்யாதி இத்தம் நிராய சபவன் மயமேவ மார்க்கம். என்ன ஸ்தோத்திரம் பண்ணினான். ஆயிரக்கணக்கான உபனிஷத்துக்கள் தேடும் தெய்வத்தை இன்னைக்கு நான் பார்ப்பேனா? ஏகாதசி சுத்தோபவாசம் இருந்து துவாதசி பாரணம் பண்ணாம போகும் நான் பார்ப்பேனா? சுவாமியை பார்த்தா போராது, சுவாமியை போய் நான் காலில் போய் விழணும், அவனை கட்டிக்கணும், என் அப்பனே அக்ரூரான்னு என் பிரபு மங்கள வாக்கால என்ன அழைக்கணும். அப்படி அழைச்சாதான் என் ஜென்மா ஜென்மான்னு
ஏ குருவாயூரப்பா, பக்தன் அக்ரூரன் இப்படி கண்ணும் கண்ணீருமா கதற போது பக்தன் கவலைப்படப்படாதுன்னு காடு முழுக்க மில்கி மாதிரி கோட்டி கிருஷ்ணனா நின்னையாமே, சத்தியமானு காட்டால் என் அப்பனே ஆமா நாளாம். சபவன்மயமேவ மார்க்கம் இத்தம் நிநாய சபவன்மயமேவ மார்க்கம். இப்படி அக்ரூரர் போனாலாம். சுவாமி நித்தியம் 6 மணிக்கு பசுக்களை ஓட்டின்னு ஆத்துக்கு போவாள் பிருந்தாவனத்திலிருந்து. அன்னைக்கு முன்னாடியே 4 மணிக்கே ஓட்டின்னு போயிட்டாள். ஸ்நானம் பண்ணி அக்ரூர் சொல்லிட்டு போனாலாம். நான் வாஸ்தவமான பக்தனா இருந்தா அண்ணா கையை பிடிச்சிட்டு அலங்காரம் பண்ணிட்டு வாசல்ல நிற்கணும். 10,000 குழந்தைகளோட நான் காலில் போய் அக்ரூரோகம் நமஸ்யாமின்னு விழுந்து கதறணும். என் அப்பனே அக்ரூரான்னு சுவாமி கட்டி தூக்கணும்னு சொல்லிட்டு போறாள். அதுக்காக 6 மணிக்கு வர போற அக்ரூரனுக்கு 4 மணிக்கே அண்ணா கையை பிடிச்சிட்டு வாசல் நிற்கிறாள் சுவாமி. அங்க தன்னுடைய தெருவுல இங்க காட்டுல சுவாமி மாடு ஓட்டின்னு போயிருக்காள். மாட்டினுடைய அடிவெப்பும் பகவத் சரணத்தையும் பாட்டாள். தேரிலிருந்து அப்படியே நழுவி கீழே விழுந்த அக்ரூரர் அந்த பிருந்தாவனம் முழுக்க பிறண்டாளாம். பகவத் சரண தூளியில பிறனம்னு அப்போ ஒரு மந்திரம் சொன்னாளாம். என்ன சொல்லி பிறண்டான்னாள்? ஓஹோ, பகவானுடைய சரண தூளி எனக்கு ஏகாந்தமா கிடைச்சதே, என்ன பாக்கியம் பண்ணினேன் நாளாம். பதானி தஸ்யாகில லோகபால கிரீடஜுஷ்டாமல பாதரேணோ கோஷ்டே க்ஷிதி கௌதுகானி பிரபோரமூனி அங்கிரஜாம்ஸ்யோ விரட்சிதான்யப்ஜயவாங்குஷாத்யை. பகவத் சரணம் பட்டாடம்னு தெரியுதுதான். அஹோ அமூனி அங்கிரஜாம்ஸ்யோ இதி. எம் பிரபுனுடைய பிரபோஹோ அமூனி, எம் பிரபுனுடைய சரணதூளி எனக்கு ஏகாந்தமா கிடைச்சதேன்னு பிருந்தாவனம் முழுக்க விழுந்து பிறண்டாளா. ஒத்துரும் இல்லையா, தனிச்சு கிடைச்சுதான். இத சொன்னாள் சுகாச்சாரியாள். இப்படி கீழே விழுந்து பிறண்டான் அக்ரூரன் சொன்னாள். கீழே விழுந்த அக்ரூரம் மறுபடியும் தேர்ல ஏறினானா வேறலையான்னு சொல்லாம ராஜன் கூப்பிட்டு, நான் அக்ரூரனா பிறந்து கம்சனுக்கு மந்திரியா இருந்து ஏகாதசி பண்ணி இருந்து துவாதசி பாரணம் பண்ணாம என்ன அக்ரூரம் அனுப்பிச்சு நான் வந்து இப்படி விழுந்து பெறலையே நாளா. தேகம் பிருதாம் இயானர்த்தா ஹித்வாதம்பம் பியம் சுஜம் சந்தேஷாத்யோஹரேலிங்க தர்ஷனஸ்ரவணாதிபிஹி. இப்படி சொன்னாள். உடனே எழுந்திருந்து அங்க போய் பார்த்தாள். சுவாமி அண்ணா கையை பிடிச்சுன்னு வெயில் நினைக்கிறாள். அதனாலதான் இதுராக்கூர வரதாயனமான பரதன் துளசியும் கையுமா கண்ணு கண்ணீருமா நின்னுட்டாள். அக்ரூரனுக்காக முன்னாடி மகுண்டு காத்துட்டு இருந்தாள். அக்ரூர் தேரை விட்டு இறங்கி பகவத் சரணத்துல போய் விழுந்தாள். பலராம சுவாமி சரணத்திலையும் கிருஷ்ண சரணத்திலையும். பிரஜையே இல்லை. 1000 தடவை என்ன போனே அக்ரூரா அக்ரூரான்னு சுவாமி கூப்பிட்டாளாம். அனையத் சானுஜோ கிரகம் நாள். அண்ணா அவன் தம்பியுமா தூக்கி பிடிச்சு கொண்டு போனாலாம் அக்ரூரை உள்ள. ஜலத்தை வாரி அடிச்சு பிரஜை உண்டு போனா மறுபடியும் நமஸ்காரம் அக்ரூரர். அதனால அக்ரூர ஸ்வபிவந்தனே நாள். இந்த நமஸ்கார பக்தி பண்ணது அக்ரூரதானா. அப்ப சுகாச்சாரியால் சொன்னாள், ரேபே மனோரதான் சர்வான் பதியான் சச்சகார. அக்ரூரர் சுவாமி எப்படி எப்படி இருக்கணும்னு நினைச்சாலோ அதே மாதிரி அக்ரூர் இஷ்டப்படி எல்லாம் நடந்துதான். ஒண்ணு மட்டும் அவர் இஷ்டப்படி நடக்கலையாம். என்ன நாள்? அக்ரூரோஹம் நமஸ்யாமி, அக்ரூரன் நான் நமஸ்காரம் பண்றேன்னு சொல்லிட்டு காலில் வேணும்னு நினைச்சாலாம். அது மட்டும் சுவாமி தனக்கா வெயில்ல நிக்கிறத பார்த்துட்டு சுவாக்கியானே நாசகன்றுபா தம் பேர் சொல்ல முடியாம காலில் விழுந்துட்டாளாம். பாக்கி எல்லாத்தையும் அடைஞ்சுட்டாளாம் அக்ரூரர். சுகாச்சாரியால் சொன்னாள், ஹிமலப்யம் பகவதி பிரசன்னே ஸ்ரீநிகேதனே ததாபி தத்பரா ராஜன்னே பகவான் பிரசன்னாயிட்டா வாழ்க்கை அப்புறம் அடையக்கூடாது என்ன இருக்கு, எல்லாம் கிடைச்சுட்டுதான். இப்படி மகாபாகியம் பண்ணி சுவாமிகிட்ட சொன்னாளா. ஏகாதசி பட்னி துவாதசி உபவாசம் சுவாமிக்கு தெரியும். நான் போஜனம் போடுறேன், சுவாமியே ஸ்வயம் உபஜாகாரன்னு சுவாமி அன்னைக்கு ஆகாரம் பண்ணி வச்சு ராத்திரியில துவாதசி பகல்ல பாரணம் பண்ணலையேன்னாளா. நான் அன்னம் போடுறேன் சாப்பிடுங்க விட்டாள். ராத்திரி திவ்ய போஜனம் முகவாசி கந்தமாலிகைன்னு சந்தனம் தாம்பூலம் எல்லாம் கொடுத்து உபச்சரிச்சு எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் சொன்னாராம் அக்ரூரர், கம்சன் உங்க 2 பேர்லையும் மருமானம் தெரிஞ்சுட்டான். வதம் பண்றதுக்காக தனுர்யாகம்னு கபட்டமா ஒரு ஏற்பாடு பண்ணி உங்களை அழிச்சுன்னு வர சொல்லி என்ன அனுப்பிச்சிருக்கான்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டாளாம். வதம் பண்றதுக்காக தானே அழிச்சுன்னு வர சொன்னான் சுவாமி. காட்டாள் ஆமான் வதம் பண்றேன் வந்து சுவாமி